Hi friends, welcome to my channel. மொபைல் நம்பர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இமெயில் ஐடியும் முக்கியம். எக்ஸாம்பிள், ஆண்ட்ராய்டு இல்லை ஆப்பிள் மொபைல் லாகின் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ, இல்லை லோன் ப்ராசஸ் பண்ணும்போதோ, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் கிளைண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும்போதோ, இல்லை உங்கள் பர்சனல் யூஸ் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போதோ, ஸோ இப்படி இமெயில் ஐடி எவ்வளோ முக்கியங்கிறது சொல்லிகிட்டே போகலாம். வாங்க இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதை பார்ப்போம். How to YouTube. இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ அந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் gmail.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. என்டர். ஸோ இப்படி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் ஃபஸ்ட் நேம், இதில் உங்கள் சர்நேம் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 2 இமெயில் சஜஷனில் காட்டும். ஒன்று நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஓன் இமெயில் ஏதாவது வேணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நேம் மட்டும் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூசர் நேம் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இந்த நேமும் இல்லை, எனக்கு இந்த நேம் ஓகே. ஸோ நான் இதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ இதில் பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகி தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், ஸோ லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ 2 டைம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஓடிபி வரும், அதை நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட். ஸோ ஓடிபி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெக்கவரி இமெயில் அட்ரஸ். இது எதுக்குன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடி அடிச்சுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் கொடுத்துக்குவேன். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் இமெயில் ஐடியில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிமெயில் டேஷ்போர்ட் இன்பாக்ஸ். இதில் தான் உங்களுக்கு வர இமெயில்ஸ்லாம் இதில் காட்டும். ஸோ உங்கள் இமெயில் ஐடி பார்க்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமெயில் ஐடி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.